ஹாய் மக்களே! நம்ம தமிழ்நாடு சமீப காலமாகவே பரபரப்பாக இருக்கு அப்டின்னா, அதற்கு தாவேக தலைவர் விஜய் அவர்களோட பரப்புரை ஒரு காரணம்னே சொல்லலாம். இந்த பதிவு என்னை போன்ற சாமானிய மக்களிடத்தில் எழும்பிய கேள்வியின் குரலாகவும், அந்த கேள்விக்கு பதிலாகவும் இருக்கும்னு நம்புறேன். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவ எல்லாரும் பார்த்துருங்க. மறுபடியும் சொல்றேன், 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு கேளுங்க. திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு. திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கியவர் யாரு? அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்கிட்ட அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சியை அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டுறதா எப்படி? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு மக்களிடத்துல ஒரு முழக்கத்தை ஏற்படுத்துறாரு. இது தொடக்கத்துல இருந்தே இருக்கிற ஒரு முழக்கம் தான். வழக்கம் போல அதுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அண்ணன் கொந்தளிப்பதும் உண்டு. ஆனா இந்த முறை அவர் ஒரு படி மேலேயே போயிட்டாரு. திமுக கட்சியை உருவாக்கின அண்ணாவை கொள்கை தலைவர்னு சொல்லி, அவர் உருவாக்கின கட்சியை அழிப்பன்னு சொன்னா என்னையா அதுல அர்த்தம் இருக்கு? அப்படின்னு கேக்குறாரு. சில பேர் நினைப்பாங்க, ஆனா அண்ணன் சொல்றது சரிதானே, அவர் சரியா தானே கேக்குறாரு அப்படின்னு. சீமான் அண்ணனோட இந்த கேள்வி மக்கள மூளைச்சலவை செஞ்சிருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதரான அறிஞர் அண்ணா என்பவரை தான் தன் கட்சியினுடைய கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறாரே ஒழிய, அவர் உருவாக்கிய கட்சியான திமுகவை அல்ல என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது அவருக்கும் தெரியும். ஆனால் ஏன் மக்களை முட்டாளாக்க பார்க்கிறார் அவருடைய கேள்வியின் மூலமாக? இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரான சீமான் அவர்களுக்கு ஒரு கொள்கை தலைவர் இருக்கிறார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள். அவரை போலதானே இது தாவேகா கட்சியிலும் கொள்கை தலைவராக அறிஞர் அண்ணாவை பார்க்கிறார்கள். அது இவர் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அவரவர் கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் அவரவர் கட்சியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டா மக்கள் யோசிக்க மாட்டார்களா? அப்ப மக்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட உரக்க குரல், உங்களுடைய கேள்வி கேட்கும் ஞானம், உங்களுடைய கேள்வி கேட்கும் திராணியால் மக்களை முட்டாளாக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? விழித்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு மக்களே! நன்றி.